ஹாய், இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு, அதோட செய்முறை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. வாங்க இப்போது ரெசிபி பார்க்கலாம். இப்போது அந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 கிலோ போல் கறியும் அதன் கூட கொஞ்சம் எலும்பும் சேர்த்துருக்கேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப கெட்டியாக குழம்பு வைக்காமல் நம்ம தண்ணி பதமாக குழம்பு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது அந்த எலும்பும் அந்த கறியும் நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் போல் நல்லா வணங்கட்டும். வணங்கி வந்த உடனே அந்த கறியோட நிறம் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மீண்டும் அதை ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வணங்கட்டும். இப்போ இது வந்து வெந்து தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதன் கூட கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்குறோம். அதை வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து போட்டாச்சு. இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்குவோம். ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா கறியில் ஏறானதுக்கப்புறம் பாருங்கள், சின்னதாக ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். இப்போது இந்த தண்ணி குழம்புக்கு தேவையான ஒரு 1/2 மூடி தேங்காயை இதோட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காயோட 2 ஸ்பூன் கடலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து தேங்காய் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வரும், அதுக்காக தான். இப்போ அதையும் நான் 1/2 மூடி தேங்காயும் 2 ஸ்பூன் கடலையும் அரைச்சி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அதுவும் அது கூட சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே அந்த குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு காரம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் மீண்டும் நான் வந்து ஒரு கரண்டி வீட்டு குழம்பா மிளகாய் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் வந்து அது கூட சேர்ந்து மிங்கிள் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பாருங்கள், 2 நிமிஷம் போல் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம். போட்டு ஒரு விசில் விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்துக்காங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுற்றியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மட்டனும் எலும்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.